8வது ஊதிய கமிஷன் வரும்போது அரசு ஊழியர் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து 60,000 80,000 1,50,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இப்போ 30% வரைக்கும் ஊதிய உயர்வு வழங்கும் போது ஏற்கனவே இந்த தமிழக அரசு பட்ஜெட்டில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 28% 29% வந்து சம்பளத்துக்கே போயிடுது. இப்போ அநேகமாக ஒரு 33% சம்பளம் போயிடும். இப்போ என்னென்னா இப்படி வந்து தேர்தலுக்கு பயந்துக்கிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் அரசு ஊழியர்களுக்கு சலுகை பண்ணிக்கிட்டே இருந்தால் வறுமையை எப்படி ஒழிக்கிறது, நாட்டில் பணப்புழக்கத்தை எப்படி ஏற்படுத்துறது? இன்றைக்கி 15,000 10,000 சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட 40% மக்கள் வந்து அல்லாடுறாங்க. அவங்க வந்து அதை 8,000 10,000 வீட்டு வாடகை கொடுத்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து விலைவாசியும் குறைக்கிறது கிடையாது, வீட்டு வாடகை அந்த விஷயங்களை வந்து அதை ஒழுங்குபடுத்துறது கிடையாது. யார் வேணால் எவ்வளோ வீட்டு வாடகை வச்சுலாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த மூலதன செலவுன்னு சொல்லிட்டு அந்த பணங்கள்லாம் எல்லாமே வந்து முழுக்க ஊழல் பண்ணுறதா பார்க்க முடியுது. ஆக இப்போ ஏழை எளிய மக்கள்கிட்டேருந்து ஜிஎஸ்டி வரி அவங்க சாப்பிட்ற பொருள் எல்லாத்துலேயும் வந்து வரி வாங்கிட்டு இப்படி ஒரு சார்பு மக்களுக்கு வந்து அள்ளி அரைக்கிறது வந்து சமூக நீதிக்கு எதிரானது. இதை வந்து தமிழக அரசும் குரல் கொடுக்குறத, இந்தியாவும் எந்த மாதிரி குரல் கொடுக்குறதில்ல. கண்டிப்பாக ஜிஎஸ்டி இல்லாத ஒரு அத்தியாவசிய பொருள் வழங்குவதற்கான ஒரு பேக்கேஜை வந்து மத்திய அரசு மாநில அரசும் உடனே அறிவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.